நண்பர்களே, டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது நீர் இழப்புனால் வரக்கூடிய ஒரு நோய். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிறைய நீர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், நீர்மோர் குடிக்கலாம், டைலூட்டட் மில்க் குடிக்கலாம், கிளியர் ஜூஸஸ் குடிக்கலாம். சில குடிக்கக்கூடியாத திரவங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா அடர்த்தியாக மிகுந்த பானகங்கள், அதெல்லாம் நம்ம குடிக்கக்கூடாது. சரி, ஓரல் டீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படிங்கிறது WHO ஃபார்முலா படி மார்க்கெட்டில் கிடைக்குது. அதுலேயும் சில தவறுதலாக சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் குடிக்காதீங்க, எச்சரிக்கையாக வாங்கணும். அல்லது நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். எப்படி வீட்டில் செய்கிறது? ஓரல் டீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் 6 டீஸ்பூன் சர்க்கரை போடுங்க, ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக உப்பு போட்டுக்கோங்க. இதை கலக்கி குடிச்சிக்கோங்க. எவ்வளோ குடிக்கலாம்? இது 1 லிட்டர் 3/4 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம். பெரியவங்களாம் 1 லிட்டர் கூட ஃபுல்லாக குடிச்சிடலாம். ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ளே குடிச்சிடணும். எப்படி குடித்தது போதும்னு தெரியும்னா, நல்ல யூரின் வரணும், நீங்கள் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும், ஒரு தெம்பு வரணும். இதெல்லாம் தான் அடையாளம் நீங்கள் குடித்தது போதும் அப்படிங்கிறதுக்கு. அதனால் நிறைய டீஹைட்ரேஷன் வந்துக்கு போய் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க.